டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஷின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஷின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்ட் ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து எலெக்ஷன் வந்து வரக்கூடிய ஏப்ரல் 23 நடக்க இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த எலெக்ஷனில் வந்து கள்ள ஓட்டு போட முடியுமா, அல்லது நம்ம இருக்கக்கூடிய இவிஎம் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது வந்து ஒருத்தருக்கு போடுற ஓட்டை இன்னொருத்தருக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். அந்த என்ன ப்ராசஸில் நம்ம வந்து ஓட்டு போட போகிறோம், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து எலெக்ஷன் வந்து இப்போ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலியமாக தான் நடக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது வந்து 3 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடக்கூடியது. விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டு. இந்த 3மே கம்பைன் ஆனது அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது வந்து 2 பார்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய போலிங் ஆஃபீஸர் கையில் இருக்கும். இந்த 2 மட்டும்தான் நம்ம வந்து போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த 2 மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே ஓட்டு போடுவோம், இங்கே அதுக்கான விசிபிலிட்டி கிடைக்கும், பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூத்துக்குள்ளே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்டை பற்றி பார்த்துடலாம். இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட்டு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பேனல். ஸோ இதில் வந்து இங்கே தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நமக்கு அதாவது கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குது, டோட்டல் ஓட்டு எவ்வளோ பதிவாயிருக்கு, அப்படி எல்லா விஷயமே இந்த இடத்துலலாம் டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து நம்ம பஸ்லாம் போகும்ல, நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்துருப்போம், பின்னாடி வந்து அந்த எல்இடி திரை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த டிஸ்பிளே வந்து இருக்கும் நமக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ரி செக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இது முழுக்க பேட்டரியில் இயங்கக்கூடியதான், டைரெக்டாக கரண்ட் கூட இதில் கிடையாது. பேட்டரியில் போட்டதுக்கப்புறம் இது வந்து பவர் ஆன் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பகுதி என்ன பண்ணிருந்தா க்ளோஸ் பண்ணி இதை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் ரிசல்ட் பார்க்கக்கூடிய பட்டன் இந்த இடத்துல தான் இருக்கும். இது எப்போனா நம்ம கவுண்டிங் அப்போ அந்த சீலை உடைச்சிட்டு தான் இதில் வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் பட்டனா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து 11 மணி நிலவரப்படி இன்னைக்கு வந்து இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குது, 1 மணி நிலவரப்படி இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது பார்க்குறதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல் ஆகும். ஒவ்வொரு பூத்துலையுமே இந்த டோட்டல் பட்டனை அமைக்கி பார்க்குறப்ப இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் அந்த பூத்தில் ஒரு 200 ஓட்டு பதிவாயிருக்குது, 250 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரங்களுக்கான அந்த நிலவரங்களை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இதான் பேலட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்றப்ப நம்ம பேலட் யூனிட்ல போய் ஒரு டைம் ஓட்டு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேலட் யூனிட்ல அகைன் எத்தனை டைம் அமுக்குனாலும் அங்கே ஓட்டு விழாது. அகைன் இது இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்றப்ப இன்னொரு ஓட்டு பேலட் யூனிட்ல போய் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐடி கார்டெலாம் வெரிஃபை பண்ணிட்டு போறப்ப அங்கே இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர் இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுவார், நம்ம அங்கே போய் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அகைன் நம்ம எத்தனை டைம் அமுக்குனாலும் உங்கள் ஓட்டு வந்து பதிவாகாது. அகைன் இங்கே ஒரு வாட்டி அவர் போலிங் ஆஃபீஸர் ஒரு டைம் இந்த பேலட் பட்டனை அமுக்குனா மட்டும்தான் பேலட்டில் வந்து இன்னொரு ஓட்டு பதிவாகிற மாதிரி இருக்கும். இது வந்து கேண்டிடேட் செக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபியூச்சர்ஸு. இதில் முக்கியமான விஷயம், இந்த இடத்த வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே காலையில் நம்ம வந்து ஓட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாத்தையும் ட்ரையல் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பூத்துலையுமே இந்த மாதிரி வாக்குப்பதிவு வந்து நடைபெறும். அது எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேலட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பேலட் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேப்பர் தான். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் என்ன பண்ணுவாங்க, மாறுபட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அங்கே எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த பேலட் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 16 ரோ இருக்கும். சப்போஸ் 16 கேண்டிடேட்டுக்கு மேலே எக்ஸஸ் ஆகுறப்ப அகைன் ஒரு பேலட் யூனிட் வந்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க. இது மாதிரி நம்ம 25 பேலட் யூனிட் வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல நம்மளால ஆட் பண்ண முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு. ஸோ இதுதான் அந்த பேலட் யூனிட்டுடைய இமேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீரியல் நம்பர் வந்து இருக்கும். மொத்தம் வந்து 16 வரைக்கும் இருக்கும் சீரியல் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டோடைய நேம் இருக்கும், அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய சின்னம் இருக்கும். இந்த 4 விஷயம் இந்த இடத்துல இருக்கும். சீரியல் நம்பர், ஃபோட்டோ, நேமு, சின்னம் அப்படின்னு சொல்லி 4 விஷயமே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அதுக்கு நேராக வந்து ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும், அதுக்கு நேராக ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்குள்ள ஒரு கிரீன் கலர் பட்டனும் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல் யூனிட்ல அந்த போலிங் ஆஃபீஸர் நம்ம ஐடி கார்டுலாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த பேலட் பட்டனை அமுக்குவார். அமுக்கவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் லைட் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரியறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, உள்ள போற அந்த ஆள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டு போட்டுக்கலாம். ஒரு டைம் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ண முடியும். அகைன் எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணாலும் அங்கே ஓட்டு வந்து பதிவாகாது. எங்கே எத்தனையில ப்ரெஸ் பண்ணாலும் ஆகாது. அகைன் திருப்பி அந்த கண்ட்ரோல் யூனிட்ல பேலட் பட்டனை அமுக்குனா மட்டும்தான் இங்கே இன்னொரு டைம் கிரீன் லைட் எரியும். ஸோ அப்போ உள்ளே போகிறப்போ ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும், அதை தாண்டி யாருமே போட முடியாது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது நமக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த சீரியல் நம்பர் தான். எதுக்காண்டி சீரியல் நம்பர்னா, அந்த கண்ட்ரோல் யூனிட்ல டிஸ்பிளே ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிஸ்பிளே ஆகிறப்ப அது எப்படி தான் ஆகும்னா, சீரியல் நம்பர் 1க்கு 200 ஓட்டு பதிவாயிருக்குது, சீரியல் நம்பர் 2க்கு 250 ஓட்டு பதிவாயிருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல காட்டும். கண்ட்ரோல் யூனிட்ல இங்க இருக்கக்கூடிய பெயரையோ புகைப்படத்தையோ சின்னத்தையோ காட்டவே காட்டாது. அப்ப ஓட்டு எண்ணிக்கை எப்படிதான் பண்ணுவாங்கன்னா, இந்த சீரியல் நம்பர் அடிப்படையில் தான் ஓட்டு எண்ணிக்கை பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சீரியல் நம்பர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேலட் யூனிட். இல்லை நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னலாம் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த ப்ளூ பட்டன், ரெட் கலர் லைட்டு, கிரீன் லைட்டு. கிரீன் லைட் எரியறப்ப நம்ம ஒரு டைம் ஓட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய விவிபேட். இந்த விவிபேட் அப்படிங்கிறது எனக்கு எங்கே இருக்குன்னா, நமக்கு பேலட் யூனிட்டுக்கு பேரலாக பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க நமக்கு. இது எதுக்காகனா, சப்போஸ் நம்ம போடுற ஓட்டு நம்ம எந்த சின்னத்துக்கு போடுறோமோ அங்கே தான் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணுறக்கான இந்த விவிபேட் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு சீரியல் நம்பர் 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் நம்பருக்கு நான் வந்து ஓட்டு போடுறேன்னா, இந்த விவிபேட்டில் இங்கனக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். எனக்கு ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆகி வரும். அது சாதாரண பிரிண்டிங் மிஷின் மாதிரி தான், அப்படியே பிரிண்ட் ஆகி வரும். பிரிண்ட் ஆகிறப்ப இதில் என்னெல்லாம் தெரியும்னா, சீரியல் நம்பர் தெரியும் எனக்கு, அப்புறம் அவருடைய பெயர் தெரியும், ப்ளஸ் அவருடைய சின்னம் தெரியும். ஸோ அப்போ நான் இப்போ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னா, அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னா, அந்த சீரியல் நம்பருக்கு தான் போட்டிருக்கேன்னா, அந்த பெயருக்கு தான் போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு 7 செகண்ட் 7 வினாடிகள் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் வந்து பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறம் இந்த பேப்பர் அப்படியே அந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் கலெக்ட் ஆயிரும். அந்த பேப்பர் அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேலட் யூனிட்ல ஓட்டு போடுவோம், இங்கே செக் பண்ணுவோம், அந்த பேப்பர் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். சரியா? ஸோ இப்போ நம்ம பூத்துக்குள்ளே வரோம். ஸோ ஒரு எலெக்ஷன் பூத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க மினிமம் சொல்கிறேன். ஸோ அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூத்துக்கு எலெக்ஷன் நடத்தக்கூடிய அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவங்க தான் எல்லாத்தையும் வழி நடத்தி மேற்பார்வையிட்டு இந்த பூத் லெவலில் எலெக்ஷனை நடத்தி முடிக்கக்கூடிய அதிகாரி யாருன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா PO1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, போலிங் ஆஃபீஸர் 1 வித் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தான் போலிங் ஆஃபீஸர் 1, அடுத்து போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3 அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. இவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். 3 போலிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இது போக போலிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. போலிங் ஏஜென்ட்ஸ்னா பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலிங் ஏஜென்ட்ஸை அவங்க ஆத்தரைஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் அப்ரூவ் வாங்கி அனுப்பி வைக்கணும்.
ஸோ இதை அப்ரூவ் பண்ணுறது ஒவ்வொரு கட்சிகள் தான். ஒவ்வொரு கட்சிகளுக்கு சார்ந்து ஒவ்வொருத்தர் உள்ளே இருப்பார். அது அந்த கட்சிகளை பொறுத்து விருப்பப்பட்டா ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம், இல்லை அனுப்பி வைக்காமல் இருக்கலாம். ஸோ மேஜரான கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு நபரை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா கரெக்டாக ஓட்டு நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி தான் அந்த கட்சிகள் சார்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இவங்க. ஸோ இவங்க தான் இங்கே முக்கியமான ரோலே ப்ளே பண்ணுவாங்க. அது என்னங்கிறத அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த 4 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே இவங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ ஃபர்ஸ்ட் போலிங் ஆஃபீஸர் 1ன்னு சொன்னா இங்கே இருக்காரா, போலிங் ஆஃபீஸர் 1 இவர் என்ன பண்ணுவார்னா ஐடென்டிஃபை தி எலக்டோர்ஸ், அதாவது வரக்கூடிய ஓட்டு போடக்கூடிய நபரை ஐடென்டிஃபை பண்ணுவார். அதாவது அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம், ஒரு பூத் எடுத்துக்கிறேன், அந்த பூத்தில் 1000 ஓட்டுகள் வந்து இருக்கிறத வச்சுக்கலாம். 1000 ஓட்டுகள் வந்து ஒரு பூத்தில் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 1000 ஓட்டில் ஒவ்வொரு நபராக காலையிலேருந்து வருவாங்க. வர்றப்ப அவங்க அந்த போலிங் ஆஃபீஸர் அவங்ககிட்ட ஒரு புக்கே இருக்கும். அந்த புக்கில் அந்த 1000 ஓட்டு போடக்கூடிய வரக்கூடிய நபர்களுடைய அந்த பூத் ஸ்லிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டீட்டெயில் அப்படியே அதில் இருக்கும். இப்போ வரக்கூடிய நபர் ஒருத்தர் வராரு, அவருடைய பூத் ஸ்லிப் நம்பர் வந்து 5ன்னு இருந்துச்சுன்னா ஒரு 5வது இடத்துல பார்ப்பாரு. ஆமாம் அவங்களுடைய டீட்டெயிலாம் இருக்குது, ஐடி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணக்கூடிய வேலை இவர். ஸோ இவர் வந்து லவுடராக சொல்லுவார், நம்பர் 5 இந்த பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்பர் 5 இந்த பேர்னு சொல்லவனையும் ஸோ இவர் வந்து அப்படி சொல்லுவார். ஓகே, அடுத்து போலிங் ஆஃபீஸர் 2 என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளைஸ் இன்டிலேபிள் இங்க். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க், அதாவது நமக்கு விரலில் வந்து மை வைப்பாங்க இல்லையா, ஓட்டு போட்டுட்டாங்க இனிமே அடுத்தவங்க ஓட்டுக்கு வர முடியாது, அழியாத மை வந்து வைப்பாங்க இல்லையா, நம்மளுடைய இடது கையில் நம்மளுடைய அந்த ஆள்காட்டி விரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்க் வைக்கக்கூடிய வேலையை 2வது இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பண்ணுவார். 3வது இருக்கக்கூடிய ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா அந்த இங்க்லாம் வச்சாச்சா எல்லாம் செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு அவர் தான் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல அந்த பேலட் பட்டன் சொன்னியா, அந்த பேலட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு இவங்களை ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணுவார். ஸோ அப்புறம் அந்த ஆள் போய் என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ இதே அடுத்த ஆள் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, இங்க் வைப்பாங்க, இவர் நமக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாரு, அப்புறம் உள்ள போய் ஓட்டு போடுவோம். இந்த ப்ரொசீஜர் தான் நடக்கும். ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து ஆல் ஓவர் த இன்சார்ஜ் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். சரிங்களா, இப்படி தான் நடக்கும். சரி, இப்படி தான் நடக்குது. இல்லை கள்ள ஓட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ ஓகே, இப்போ ஒரு பூத்தில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 1000 ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஸோ 1000 ஓட்டு வந்து இந்த பூத்தில் வந்து எனக்கு இருக்குது. இந்த 1000 ஓட்டருடைய லிஸ்ட்டுமே பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் 1 2 3 இந்த மாதிரி பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அது வந்து ஒவ்வொரு இந்த போலிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொன்னா, போலிங் ஏஜென்ட்னா ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரோட கையிலையுமே இந்த புக்கு இருக்கும். அது போக இந்த PO1 சொன்னா அவர் கையிலையுமே இந்த புக் இருக்கும். 1000 ஓட்டரோட லிஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ காலையிலேயே ஒரு 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கிறப்ப வெளியாட்கள் யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 4 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அது போக இந்த கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் 6 மணிக்கு உள்ளே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஓட்டு போட்டு செக் பண்ணுவாங்க. எதை செக் பண்ணுவாங்கன்னா EVM செக் பண்ணுவாங்க. EVM செக் பண்ணுறேன்னா ஸோ அந்த 3 யூனிட் சொல்லியிருக்கோம்ல, நமக்கு வந்து இது வந்து கண்ட்ரோல் யூனிட்டு, இது வந்து பேலட் யூனிட்டு, அப்புறம் வந்து இது VVPAT. இதை எல்லாத்தையும் 6 மணிக்கு மாதிரி ஓட்டு போடுறப்ப எப்படி செக் பண்ணுவாங்கன்னா எல்லாமே அப்போ ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் யூனிட்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிரதிநிதிகளே பேலட் யூனிட்ல போய் ஓட்டு போட்டு பார்ப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட்ல இந்த பட்டன் அமுக்கிடுவாங்க, இங்கே கிரீன் கலர் லைட் எரியும். ஒரு பிரதிநிதி போய் யாருக்குமே ஓட்டு போட்டலாம், அல்லது அவங்க கட்சி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ஓட்டு வந்து அவங்களே பதிவு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பதிவு பண்ணுறப்ப நோட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கக்கூடிய 3 பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒரு 60 ஓட்டு பதிவு பண்ணி பார்க்குறாங்கன்னு வைங்களேன். 60 ஓட்டு பதிவு பண்ணுவாங்க. இந்த 60 ஓட்டு பதிவு பண்ணுறப்ப இந்த கண்ட்ரோல் யூனிட்டோடைய டிஸ்பிளேல டோட்டலுங்கிறது என்னதான் வரணும், 60 அப்படிங்கிறது தான் வரணும் அப்படிதான் வரும். ஓகே, டோட்டல் கரெக்டாக வந்துட்டுப்பா, 60 ஓட்டு தான் நம்ம போட்டோம், 60 ஓட்டு தான் பதிவாயிருக்குன்னு சொல்லி அது காட்டுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த VVPATலையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்து கலெக்ட் ஆகிருக்கும்.
ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சிகளுக்கு 20 ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. சீரியல் நம்பர் அடிப்படையில் 1வது இருக்கக்கூடிய நபருக்கு 20 ஓட்டு பதிவாயிருக்கணும், 2வது இருக்கக்கூடிய நபருக்கு 20 ஓட்டு பதிவாயிருக்கணும், 3வது இருக்கக்கூடிய நபருக்கு 20 ஓட்டு பதிவாயிருக்கணும். அப்போ சீரியல் நம்பர் ஆர்டரில் 20 தான் கரெக்டாக பதிவாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த விவிபேட்ல கீழே கலெக்ட் ஆயிருக்கல பேப்பர், அதை கலெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. கவுண்ட் பண்ணுறப்பையும் சேம் இதே மாதிரி தான் இருக்கணும். இவங்களுக்கு 20 ஓட்டு, இவங்களுக்கு 20 ஓட்டு, இவங்களுக்கு 20 ஓட்டுன்னு சொல்லி இருக்கும். ஸோ ஓகே, அப்போ அந்த கட்சி பிரதிநிதிகள் கண்ணு முன்னாடியே இதை செக் பண்ணி காட்டுறாங்க. அவங்க போட்ட 60 ஓட்டுமே கரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்லையும் காட்டிருச்சு, விவிபேட்ல என்றப்பையும் கரெக்டாக இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிஷினில் எந்தவித டீவியேஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணுவாங்க. எதெல்லாம் சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் யூனிட்ல சொன்னல இந்த ரிசல்ட் பட்டன் அப்படிங்கிறத, அந்த ரிசல்ட் பட்டன் அப்படிங்கிறதுல ஒரு பேப்பர் மாதிரி ஒரு இதை சுற்றி சீல் பண்ணுவாங்க. அப்படி சுத்துறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 கட்சிக்கார பிரதிநிதிகள் இருக்காங்களே 3 பேர்ட்டையுமே கையெழுத்து வாங்குவாங்க. 3 பேர்ட்டையுமே கையெழுத்து வாங்கி அதை அந்த சீல் பண்ற இடத்துல வழியா உள்ள வச்சு சீல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சீல் பண்ணதுக்கப்புறம் அந்த சீலை உடைச்சா மட்டும்தான் அந்த ரிசல்ட்டுங்கிற பட்டனை நம்மளால ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த விதமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா சீல் பண்ணிடுவாங்க. அப்போ ஓட்டெடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட்டுங்கிற பட்டன் என்ன பண்ணியாச்சு, நம்ம சீல் பண்ணி வச்சாச்சு. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா கவுண்டிங் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஓப்பன் பண்ணுறப்ப யாரெல்லாம் ப்ரெசண்ட் ஆகணும்னா, ஓட்டு போட்ட டைமில் எந்தெந்த கட்சி பிரதிநிதிகள் உள்ளக்க இருந்தாங்களோ, இப்போ சப்போஸ் இந்த பூத்தோடைய ஓட்டை நம்ம என்ன போறோம்னா, அந்த பூத்தோடைய 3 கட்சி பிரதிநிதிகள் அந்த இடத்துக்கு வரணும். வந்து அவங்க முன்னாடி அந்த கண்ட்ரோல் யூனிட்டை காட்டுவாங்க. காட்டுறப்ப அவங்க கையெழுத்து போட்ட அந்த சீல் இருக்கும். அவங்க முன்னாடி தான் அந்த சீலை உடைப்பாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கட்சி பிரதிநிதிகள் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகணும், ஓட்டு கவுண்டிங் அப்பயும் ப்ரெசென்ட் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ இங்கேயும் சீல் பண்ணியாச்சு. அது மாதிரி விவிபேட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய ஏரியாவையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கும் இவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சீல் பண்ணுற இடத்துலையும் இவங்களுடைய கையெழுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சீல் பண்ணியாச்சு. 6 மணிக்கு ட்ரையல் ஓட்டு முடிஞ்சு 7 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, போலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டாக உள்ளே வருவாங்க. வரப்போ போலிங் ஆஃபீஸர் 1 கிட்ட போய் நிற்பாங்க. நிற்கவும் அவர் வந்து கையில் பூத் ஸ்லிப் வச்சுருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா அவங்க பேரை வச்சு கண்டுபிடிக்கிறப்ப இப்போ 37ஆம் நம்பர் ஒரு பேர் இருக்கும். அப்போ போலிங் ஆஃபீஸர் வந்து லவுடடாக ரீட் பண்ணுவார். சீரியல் நம்பர் 37, பேர் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்த 3 கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்டையும் அந்த புக் இருக்கும். அவங்களும் சீரியல் நம்பர் 37 ரவுண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ 37 ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், 37ஆம் நம்பர் கூடிய ஆளு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி ஒவ்வொருத்தராக உள்ள வருவாங்க. இவரை பார்ப்பாங்க. இவர் அந்த சீரியல் நம்பர் செக் பண்ணோனையும் லவுடோட கத்தவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ எல்லாரும் நோட் பண்ணிட்டே வரப்ப அப்போ கடைசியாக ஃபைனலாக ஈவினிங் ஓட்டு முடிகிறப்ப, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 பேர் சொன்னோம் இல்லையா, 1000 பேர்ல ஒரு 850 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு இவருக்கு வந்திருக்கு. இவர் வந்து என்னவார், 850 ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவார். அதே 850க்கு இவங்களும் டிக் அடிச்சிருக்கணும், இவங்களும் டிக் அடிச்சிருக்கணும், இவங்களும் டிக் அடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் கண்ட்ரோல் யூனிட்லையும் எனக்கு என்ன பண்ணணும், 850 ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அப்போ இந்த எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறப்போ ஒரே நம்பர்ஸாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த பூத்தில் டீவியேஷன் நடக்க வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் நடக்காது. ஒவ்வொருத்தராக தான் வருவாங்க, பொறுமையாக தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ 850 ஓட்டு தான் கண்ட்ரோல் யூனிட்லையும் பதிவாயிருக்குது. கட்சி பிரதிநிதிகளுக்கும் 850 பேருக்கு தான் டிக் பண்ணியிருக்காங்க. போலிங் ஆஃபீஸரும் 850 பேருக்கு தான் டிக் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல 850 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒருத்தர் உள்ளே போகிறப்ப இங்கே செக் பண்ணுவார். PO1ல பேரெல்லாம் செக் பண்ணி ஐடி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் PO2க்கு போவாங்க. PO2ல இங்க் வைப்பாங்க. அடுத்து PO3க்கு போவாங்க. PO3 வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, பேலட் யூனிட்டுக்கான ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார். அப்புறம் இவங்க அங்கே உள்ளே போய் நின்று பேலட் யூனிட்டில் போய் தங்களோட ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு விவிபேட்டை செக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட வேண்டியதான். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஈவினிங் எல்லா ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பதிவான ஓட்டு கரெக்டாக இருக்குன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக சீல் பண்ணி கவுண்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. கவுண்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, இதே கட்சி பிரதிநிதிகள் வரணும் அந்த பூத்துடைய கவுண்டிங் நடக்கிறப்ப
அவங்க முன்னாடியே கண்ட்ரோல் யூனிட்டை காட்டுறப்ப அவங்க சைன் பண்ண சீல் இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த சீலை உடச்சி ரிசல்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் என்ன வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி வெவ்வேறு பூத்தில் நடக்கல எல்லாத்தையும் அந்தந்த சீரியல் நம்பருக்கு நேராக நோட் பண்ணி டோட்டல் பண்ணி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும். இது போக ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 3 விவிபேட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, 3 பூத்தில் உள்ளது. இப்போ ரேண்டமாக தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பூத்தில் இருக்கக்கூடிய விவிபேட்டையை செக் பண்ண போகிறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி செக் பண்ணுறப்ப 1வது சீரியல் நம்பருக்கு 850 ஓட்டில் ஒரு 300 ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம். 2வது சீரியல் நம்பருக்கு ஒரு 300 ஓட்டு, 3வது சீரியல் நம்பருக்கு ஒரு 250 ஓட்டு விழுந்திருக்குன்னா விவிபேட்டை செக் பண்ணுறப்பையும் அதே 1வது சீரியல் நம்பருக்கு 300 பிரிண்டட் ஷீட் இருக்கணும், 300 பிரிண்டட் ஷீட் 2ஆம் நம்பருக்கு இருக்கணும், 250 ஷீட்டு 3ஆம் நம்பருக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தப்பு நடக்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு உறுதி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விவிபேட்டை ஒரு தொகுதிக்கு 3 இதை ரேண்டமாக எடுத்து செக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா ஏதாவது ஒரு பூத்தில் வந்து இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் இல்லை ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அந்த விவிபேட்டை எண்ணி காட்டிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவிஎம் சொல்லி பார்க்குறப்ப இது வந்து இதில் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் கிடையாது, ப்ளூடூத் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சிப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டைம் மட்டும்தான் அதில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாத ஒரு சிப்பு தான் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை எந்த வித வயர் கனெக்ஷன்ஸும் இருக்காது நமக்கு. ஸோ இது வந்து சாதாரண ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் யாராவது ஹேக் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து இவிஎம்மில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஆட்டையும் மாற்றி ஜெயிக்கிறப்ப மாற்றி சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர இந்த இவிஎம்மில் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வெரிஃபிகேஷனுக்கு மத்தியில் கள்ள ஓட்டு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தவித சாத்தியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனில் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸு. இது மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த 850 ஓட்டு பதிவாக இருக்குது, மீதி ஒரு 150 ஓட்டு போடாமல் இருக்கலாம். ஸோ 150 ஓட்டு போடாமல் இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் அந்த 150க்கு மேலே வேறு போய் கள்ள ஓட்டு போடலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கள்ள ஓட்டு அந்த இடத்துல நடக்கணும்னா ஸோ இந்த 3 கட்சிக்காரங்களுக்கும் ஓகே சொல்லணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸரும் ஓகே சொல்லணும். இவ்வளோ பேர் எல்லாம் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல போடவே முடியும். ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிசிடிவி வச்சு கேமரா ரெக்கார்டும் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லி வரப்போ சிசிடிவி செக் பண்ணாலே அவங்க எல்லாரும் மேலேயும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ப்ளஸ் அந்த பூத்தோடைய ஓட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நல்லா கள்ள ஓட்டு அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸில் தான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய ஓட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எல்லா இதுவுமே இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 23 தவறாமல் ஓட்டு போடுங்க. அது நீங்கள் யாருக்குனாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விஷஸ். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அது நீங்கள் எந்த கேண்டிடேட்டுக்குனாலும் போடுங்க. கண்டிப்பாக போய் வரக்கூடிய ஏப்ரல் 23 உங்களுடைய ஓட்டை உங்களுடைய பூத்தில் வந்து அதை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.